Hello friends, இந்த tutorialல நம்ம கரிஷ்மா வெட்டிங் ஆல்பம் டிசைன்ஸ் எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம browserல www.indianpsd.com னு சர்ச் கொடுத்தா இந்த வெப்சைட் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கரிஷ்மா ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ் நல்லா இருக்கு. நிறைய வால்யூம்ஸ் இருக்கு இதுல. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டிங் கரிஷ்மா ஆல்பம் PSD ஃபைல்ஸ் வால்யூம் 5 நான் செலக்ட் பண்ணேன்னா பாருங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூமில் இருக்கிற டிசைன்ஸ் ஃபுல்லாக இருக்குது தனித்தனியாக. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தா இது டவுன்லோட் ஆகிக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.psd12.com. இதுலேயும் பாருங்கள் கரிஷ்மா ஃபோட்டோ ஆல்பம் PSD டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லேருந்து எப்படி ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நான் ஓரலாக சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூவில் வந்து mail@psd12.com டைப் பண்ணிக்கோங்க. டூவில் வந்து கம்போஸ் மெயிலில் போய் டூவில் வந்து mail@psd12.com டைப் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டில் வந்து இந்த ஹெட்டிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி சப்ஜெக்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயின் பார்ட்டில் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் வந்து www.psd12.com கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா இதோட லிங்க் வரும். அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த ஃபைல்ஸ் வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்குறேன் நான். ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து psd12.comலேருந்து டவுன்லோட் பண்ண ஃபைலு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. பாருங்கள் இது வந்து ஆல்பம் பேஜ் டிசைன். இதில் நிறைய லேயர் இருக்குது. இதில் எதெல்லாம் வேணுமோ வேண்டாமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத லேயர் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா indianpsd.comலேருந்து டவுன்லோட் பண்ணின ஜிப் ஃபைலு. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது பாஸ்வேர்டு கேட்கும். இதில் வந்து www.indianpsd.com கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்தா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் இது ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதில் தேவையில்லாத டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். டேட்டெல்லாம் கூட ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோஸ், உங்கள் நேம், உங்களுக்கு எந்த டேட் வந்து ஆட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இதுலேயும் அப்படி தான்.
இதுலேயும் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா indianpsd.comலேருந்து டவுன்லோட் பண்ணது. அதனால் நம்ம இதில் பாஸ்வேர்டு வந்து www.indianpsd.com கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா தான் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கரிஷ்மா ஆல்பம் பேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பாருங்கள், ஈஸியாக நமக்கு அந்த ஆல்பம் பேஜ் வந்து கிடச்சிருக்கு. வியூவில் போய் கிளியர் கைடு கொடுத்து அந்த லைன் எடுத்துருங்க. இப்போது தேவையில்லாததெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி டவுன்லோட் பண்ண வேறு ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் இதில் வியூவில் போய் கிளியர் கைட் கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லேயர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம கரிஷ்மா வெட்டிங் ஆல்பம் பேஜஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.